திருமணம் முறிவதற்கு என்ன காரணம்? ஜோதிட சாஸ்திரம் கூறுவது என்ன? சமீப காலமாக விவாகரத்து விகிதம் அதிகரித்து வருகிறது. திருமணமாகி 15 முதல் 20 வருடம் ஆன பிறகும் தம்பதிகள் விவாகரத்து செய்கிறார்கள். ஜோதிட சாஸ்திரப்படி இதற்கு என்ன காரணம் என்று தெரிந்து கொள்ளலாம். சில கிரகங்கள் தாம்பத்திய சண்டை விவாகரத்து காரணமாகின. சமீபத்தில் விவாகரத்து விகிதம் அதிகரித்து வருகிறது. திருமணமான 15-20 ஆண்டுகளுக்கு பிறகும் தம்பதிகள் விவாகரத்து செய்கிறார்கள். திருமணமாகி 1 வருடத்திற்கு முன்பே பல தம்பதிகள் பிரிந்து விடுகிறார்கள். காதல் திருமணமாக இருந்தாலும் சரி, பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவியிடையே மேன்மையான உறவை பேணுவதற்கு பல காரணங்கள் பங்களிக்கின்றன. ஜோதிட சாஸ்திரத்தின்படி சில கிரகங்கள் திருமண சண்டை மற்றும் விவாகரத்துக்கு காரணமாகின்றன. இந்த கிரகங்களின் அமைவிடம் சாதகமாக இல்லாவிட்டால் கணவன் மனைவி இடையே மனக்கசப்பு அதிகரித்து பின்னர் வெவ்வேறு வழிகளை தேர்ந்தெடுப்பார்கள். திருமண வாழ்வில் இடைவெளி 6 அல்லது 8ஆம் வீட்டின் அதிபதி 7ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் வீட்டில் அதிபதியுடன் இருந்தால் திருமண வாழ்க்கை பாதிக்கும். இது ஒரு அசுப கிரகத்தின் அம்சமாக இருந்தால் மற்றும் அதிர்ஷ்டம் அம்சம் இல்லாமல் இருந்தால் அந்த நபரை பாதிக்கலாம். ஜாதகத்தின் முதல் 4, 7, 8 மற்றும் 12ஆம் வீடுகளில் செவ்வாய் வேறு ஒருவரின் அசுப கிரகத்துடன் இணைந்திருந்தால், 7ஆம் கிரகமான லக்னாதிபதி ஜாதகத்தில் 7ஆம் வீட்டில் இருந்தால் செவ்வாய் அவருக்கு அம்சமாக இருக்கிறார். திடீர் பிரிவினை உருவாகலாம். வாழ்க்கை துணை பிரிவுக்கு என்ன காரணம்? கிரகங்களின் தசா ஜாதகத்தில் 6, 8 அல்லது 12ஆம் வீட்டில் இருந்தால் மனைவியுடன் விரிசல் அல்லது விவாகரத்து ஏற்படலாம். ஆணின் ஜாதகத்தில் சுக்கிரன், பெண்ணின் ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருந்தால் திருமண வாழ்க்கை பிரச்சனைகள் வரலாம். கன்னி ராசியில் சனியும் செவ்வாய் 1 மற்றும் 7 வீடுகளில் அல்லது 5 மற்றும் 11ஆம் வீடுகளை பார்வையிட்டால் திருமண வாழ்க்கையில் சிக்கல் ஏற்படலாம். மங்கள தோஷ பிரச்சனை 7 அல்லது 8ஆம் வீட்டின் சனி மற்றும் செவ்வாய் இருவரின் பார்வையும் திருமண வாழ்க்கையில் சிக்கல்களை ஏற்படுத்துகிறது. அவருடைய செவ்வாய் 2, 4, 7, 8 அல்லது 12ஆம் வீட்டில் இருந்தால் செவ்வாயின் தோஷம் உலகில் கஷ்டங்கள் ஏற்படும். திருமண வாழ்வில் பிரச்சனை பிறந்த தேதியின்படி லக்கண கணிப்பின்படி சூரியன், செவ்வாய், சனி, ராகு மற்றும் கேது ஆகிய கிரகங்கள் பிரிந்து அல்லது விவாகரத்து நிலையை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இதன் காரணமாக ஒரு நபர் திருமண வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். அடிக்கடி கணவன் மனைவியிடையே பிரிவு ஏற்படுகிறது. 7இல் உள்ள கிரகம் ராகு கோபம் அதிகம் மற்றும் வாக்குவாத குணத்தை தருகிறார். அத்தகைய சூழ்நிலையில் முதல் மனைவி இறந்து விடலாம். 2வது திருமணம் நடக்காது. வாழ்க்கை துணை இறக்கும் வாய்ப்பு. ஜோதிட சாஸ்திரப்படி சனி, செவ்வாய், சூரியன், ராகு மற்றும் கேது ஆகிய இயற்கை அசுப கிரகங்களாகவும் வியாழன் மற்றும் சுக்கிரன் இயற்கையான நன்மை தரும் கிரகங்களாகவும் கருதப்படுகிறது. சனி, ராகும் தனித்துவத்தை குறிக்கின்றன. இதனால் கணவன் மனைவிக்கு இழக்கும் வாய்ப்பு உள்ளது. செவ்வாய் சம்பந்தப்பட்ட கூட்டாளர்களின் ஒருவர் ஆக்ரோஷமாகவும் கோபமாக மாறுகிறார். இந்த உறவை கெடுக்கும்.